ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னை உபசரித்து வரவேற்ற மாரீச்சன் கிட்ட ராவணன் தன்னுடைய திட்டத்தை பற்றி சொல்கிறார். வெள்ளி புள்ளிகள் அமைஞ்ச தங்கமானா நீ உருவெடுக்கணும். அப்போ உன்னை பார்க்குற சீதை அந்த மானை பிடிச்சு தாங்க நிச்சயமாக ராமனையும் அவன் தம்பி லக்ஷ்மணனையும் கேட்பான். அவள் உன்னை பின்தொடர்ந்து போகிற போது ஒரு தடையும் இல்லாமல் நான் சீதையை அபகரிச்சிடுவேன் தன்னுடைய திட்டத்தை சொல்கிறார். சீதையை இழந்த துக்கத்தினால சோர்வடைஞ்ச நிலையில் ராமன் இருப்பான். அப்போ அவனை தாக்குறது எனக்கு எளிசாக இருக்கும்னு சொல்கிறார் ராவணன் தன்னுடைய திட்டத்தை. அப்போது இதை கேட்டு ராவணன்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டோன்னே மாரீச்சனுடைய நாக்கு வறண்டு விடுறது, உடல் உலர்ந்து போகிறது, மனம் தளர்றது. அப்பயே மரணம் அடைஞ்சிட்டவர் போல் ஒரு தோற்றம் அளிக்கிறார். 2 கை கூப்பி ராவணனை பார்த்து அவர் மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகளை பேச மனுஷா பல கிடைப்பான். ஆனால் மனசுக்கு பிடிக்காத நல்ல வார்த்தையை பேசுகிற மனுஷன் கிடைக்கிறது அரிசு. நீ ஒழுங்கான ஒற்றர்களை நியமிக்கலை. அப்படி நியமிச்சிருந்தேன்னாக்கா ராமனுடைய வீரம் பற்றி உனக்கு நன்னா புரிஞ்சிருக்கும். அவன் இந்திரனுக்கு நிகரானவன், வருணனுக்கு சமமானவன். அவனுடைய வீரத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. அவனுடைய கோபத்தை நீ கிளறினேனாக்கா இந்த உலகம் ராட்சசர்கள் இல்லாத இடமா மாறிடும். உன் அழிவுக்காக தான் அந்த சீதை பிறந்தாளுன்னு கூட தோன்றுறது. அவள் காரணமாக நீ அழிஞ்சுடாத. தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள தெரியாதவன் இல்லை, என்ன அழிவு வேணாலும் சந்திக்க முடியும். உன்னால் லங்கை அழிஞ்சுதுன்ற நிலை வர வேண்டாம். தீய எண்ணம் கொண்டவனாகவும் கட்டுக்கடங்காதவனாகவும் பாவிகளுடைய ஆலோசனை கொண்டவனாகவும் ஒரு மன்னன் இருந்தான்னாக்கா அவன் தன்னையே அழிச்சுப்பான். தன்னை சார்ந்தவாளையும் அழிப்பான். தன் நாட்டுக்கும் அழிவை தேடித்தர அவனே காரணமாவான். நீ சொல்கிறது போல் ராமன் கர்வியும் இல்லை, யாருக்கும் தீமை புரிகிறவனும் இல்லை. எல்லா ஜீவராசிகளும் நலனைத்தான் அவன் விரும்புகிறவன். தந்தையின் வார்த்தையை மெய்ப்பிக்கிறதுக்காக ராஜ்யத்தை திறந்து காட்டுக்கு வந்திருக்கிறவன் அவன். நற்குணங்களின் மனுஷ வடிவான். அவனை பற்றி பழிச்சு பேசாத. சீதையோ தன்னுடைய தூய்மையினாலேயே காப்பாற்றப்பட்டு வரவன். நீ ராமனை எதிர்க்க துணிஞ்சேன்னாக்கா மரணத்தை சந்திக்க விரும்புகிறேன்றது அர்த்தம். எந்த பயனும் இல்லாத இந்த காரியத்தில் நீ ஏன் இறங்க நினைக்கிறேன்னு எனக்கு புரியல. விபீஷணன் போன்றவா கிட்ட ஆலோசனை கேளு. உன்னுடைய பலத்தையும் ராமனுடைய பலத்தையும் சீர்தூக்கி பாரு. நான் அறிஞ்சத்தை சொல்கிறேன். நீ ராமனுக்கு நிகரானவன் இல்லை. ராட்சசர்களின் அரசனே, நான் சொல்கிற நல்ல வார்த்தையை தயவுசெய்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், தண்டகவனத்தில் நான் மனம் போன போக்கில் அலைஞ்சு தெரிஞ்சு ரிஷிகள் செஞ்ச யாகங்களையெல்லாம் அழிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நிலையில் விஸ்வாமித்திரரால் அழிச்சு வரப்பட்ட ராமன் எய்த அம்பு என்னை கடலில் போய் தள்ளிட்டுது. ராம அப்போ சிறுவன், யுத்த சாஸ்திரத்தில் அனுபவத்தில் அறியாதவன். அப்படி அந்த நிலையில் இருக்கும்போதே என்னை இப்படி ஒரு கதி அவனால் செய்ய முடிஞ்சுது. என் வார்த்தையை கேட்காம உன் வழியிலேயே போனேன்னாக்கா லங்கை அழியும். பாம்புகள் நிறைஞ்ச ஏரியில் உள்ள மீன்கள் அழியிறது. அதுபோல் தீய மன்னனை கொண்ட ராஜ்யத்தில் உள்ள ஒரு பாவமும் அறியாத மக்களும் சேர்ந்து அழிவாங்க. மற்றொரு மனுஷனுடைய மனைவியை நாடுறதுன்றது பெரிய பாவம். அதை விட ஒரு பாவம் வேறு கிடையவே கிடையாது. உன் மனைவிகளோடு நீ மகிழ்ந்துட்டே இரு. உன் குலத்தை காப்பாற்றிக்கோ, உன் கௌரவத்தை காப்பாற்றிக்கோ, உன்னோட உயிரும் தப்பிக்கப்படும். ராமனை விரோதிச்சுக்காது. ராமனால் ஒரு முறை உயிரோடு விடப்பட்ட எனக்கு நேரிட்ட இன்னொரு அனுபவத்தையும் சொல்கிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை விளக்க ஆரம்பிக்கிறார் மாரீச்சன். மர உரி தரிச்சுண்டு ராமரும் லக்ஷ்மணனும் சீதையோட தண்டகவனத்தில் வசிக்க ஆரம்பித்த போது எனக்கும் ராமனுக்கும் ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அது 2வது அனுபவம். நான் அப்போ வேறு 2 ராட்சசர்களோட மாம்சங்களை தின்னுடுற ஒரு கோரமான மான் உருவத்தை அடைஞ்சு வனத்தில் திரிஞ்சு முனிவர்களை அழிச்சுட்டு இருந்தேன். அந்த தண்டகவனத்தில் ராமனை பார்த்தபோது என்னுடைய பழைய அனுபவத்தை மறந்துட்டு அவனை தாக்கி அழிச்சுடுறதுக்காக நான் அவன் மேலே பாஞ்சேன். ராம 3 அம்புகளை என் மேலே எய்தான். என்னுடைய ரத்தத்தை அதை அப்படியே உறிஞ்சி விடுறதுக்காக பெரும் ஒளி வீசிண்டு அந்த அம்புகள் என்னை நோக்கி பாஞ்சு வந்தபோது என்னுடைய தந்திரத்தின் மூலமாக நான் அவற்றுக்கு இரையாகாமல் தப்பி ஓடிட்டேன். அந்த அனுபவத்தை நினச்சாக்கா இப்போயும் எனக்கு நடுக்கமாக இருக்குது. எப்படியோ உயிர் பழிச்சுட்டேன். அதுக்கு பின்னர் தான் நான் நன்னா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வந்து இந்த தவக்கோலத்தை பூண்டிருக்கேன்னு சொல்கிறார் மாரீச்சன். ராவணா, ஒவ்வொரு மரத்துலேயும் நான் ராமனின் உருவத்தை தான் பார்க்குறேன். அவன் என் கழுத்தை இறுகக்கூடிய ஒரு கயிற்று காத்திருக்கிறது போல் என் கண் முன்னே ஒரு தோற்றம் உண்டாருது. திரும்பிய திசையெல்லாம் ராமனுடைய உருவத்தை நான் பார்க்குறேன். இந்த காடு முழுசும் ராமனால் நிரப்பப்பட்டிருக்கிறது போல் ஒரு பிரம்மை என் மனசில் உண்டாருது. மாரீச்சனுடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது. அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.